வாசிக்கலாம். சங்கீதம் 103:8. கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் என்ன கிருபை, மிகுந்த கிருபையும் உள்ளவராயிருக்கிறார் அந்த சகோதரன் மேலே. ஆனால் அவருடைய மனது அதை கேட்ச் பண்ணலை. அவர் வாழ்க்கையின் சூழ்நிலையை வச்சு சில காரியங்களை நிறுத்து பார்த்துட்ருக்காரு. நீங்கள் கூட அப்படி செஞ்சிட்ருக்கலாம். அது தோல்வியில் முடியும். கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை வைத்துத்தான் எல்லா தீர்மானங்களையும் எடுக்க வேண்டும். கர்த்தர் என் மேலே இரக்கமாக இருக்கிறாரா? வேதத்தை வாசியுங்கள். அங்கே என்ன சொல்லியிருக்கோ அதுதான் உண்மை. நீங்கள் நினைக்கிறது இல்லை. அது வாழ்க்கையில் பிசாசானவன் போட்டு அலக்கழிச்சிட்ருக்கானே. இந்த சூழ்நிலை அருமையானவர்களே தேவன் வைத்த ஒரு திட்டம் அல்ல. அந்த திட்டங்கள் எல்லாவற்றையும் இந்த வார்த்தை மாற்றிவிடும். எப்பொழுது மனதிலே தேவன் என்மேலே அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த தயவும் உள்ளவராயிருக்கிறார் என்று மனது நம்பும் பொழுது சூழ்நிலைகள் மாற ஆரம்பிக்கும். இப்படித்தான் கிறிஸ்தவ ஜீவியத்தை நாம் நடத்துகிறோம்.